ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், அதாவது நம்மளோட உடம்புல பேபி ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கிட் வச்சு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்போங்க. ஆனால் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அதாவது அந்த டேட் எவ்வளோ நாள் தள்ளி போகணும்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ்னாலும் உங்களுக்கு தள்ளி போகணுங்க. அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் 10 டேஸ் 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த 10 நாளில் சில சிம்டம்ஸ்லாம் இருக்குங்க. நம்மளுக்கு டேட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னாலே சில சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே இந்த அளவுக்கான ஒரு டயர்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது போகணும், வெளியில் போகணுன்னு நினைப்பீங்க, போகலான்னு உங்களோட மனசுக்கும் இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு உங்களால் அங்கே கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உடம்பு டயர்டாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அடிக்கடி பசிக்குங்க. இப்போது காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் சாப்பிட்றீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 3 மாதம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வாந்தி வரும் அண்ட் சாப்பிட முடியாமல் போகும். பேபி வளர வளர தான் உங்களுக்கு சாப்பிட முடியாமல் போகிற பிரச்சனை இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே பசிக்க ஆரம்பிக்குங்க. அதை வச்சு உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ், அதாவது காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் வெளியில் நடந்து போவீங்க. நடந்து போனோன்னே டக்குன்னு ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி விட்ற மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மார்னிங் சிக்னஸ் உங்களுக்கு ஏற்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே எந்திரிச்சு ஆக்டிவாக பண்ணலான்னு இருக்காது, படுத்துக்கலான்னே இருக்கும், டயர்டாகவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க, தலைவலி. இந்த தலைவலினால் நான் ரொம்ப அவதிப்பட்டேங்க. அப்படியே ஒரு சைடு விட்டு வலிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சைடு வலிக்கும், 2 சைடு வலிக்கும். தலைவலி பயங்கர அவதியாக இருக்குங்க. நான் இதை ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இது என்னோடய ப்ரெக்னன்சியில் இதை நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கால்வலி. எனக்கு இந்த கெண்டைக்கால் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வலியாக இருக்குங்க. யாராவது அமுக்கி விட்டுட்டாங்க இல்லை மிதிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு அவங்க மிதிக்க வரைக்கும் நல்லா இருக்கும், விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா உடனே வலிக்குங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு 2 விஷயங்க. நான் ஃபீல் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா இது 2 தான் நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிவயிறு இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு எப்போவுமே பீரியட்ஸ் ஆகிட்டோம்னா வலிக்கும் அடிவயிற்றில். அது மாதிரி இந்த அடிவயிற்றில் எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக பெயின் இருக்காதுங்க, சுள்ளுன்னு அப்பப்போ வலிக்கிற மாதிரி வலிச்சிட்ருக்கும். ஸோ இது ஒரு சிம்டம்ஸுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா முதுகு வலி, பின்னாடி பேக்கில் கீழேயும் முதுகு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலேயும் உங்களுக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படலாம். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரியன் போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இதை உங்களால் சரியாக இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் யூரியன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை யோசிக்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு, அடிக்கடி நம்மளுக்கு யூரியன் வருது அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாகமும் இருக்குங்க. தாகம் இருக்கும், தனி தாகமும் இருக்கும், அதே மாதிரி யூரினேஷனும் இருக்கும். நீங்கள் அடிக்கடி யூரியன் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தோணும், ஓகே நம்ம என்ன அடிக்கடி யூரியன் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, நான் அந்த கால்வலி தலைவலி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மார்பகத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் எல்லா பெண்களுக்குமே ஏற்படுங்க. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கனத்த மாதிரி இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு பீரியட்ஸ் டைம்லேயே பார்த்திங்கன்னா மார்பகத்தில் ஒரு கனத்த ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அண்ட் இந்த மார்பகத்தில் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு மார்பகம் பெருசாகிட்ட மாதிரி தோணும், அல்லது நம்மளோட மார்பகம் நல்லா மென்மையாக சாஃப்டாக ஆகிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட பிளாக் இது பார்ட் இருக்குது இல்லைங்க, அந்த கருப்பு பகுதி அதை இன்னும் நல்லா டார்க் ஆகிட்ட மாதிரி இருக்கும், சுருங்கிட்ட மாதிரி இருக்கும், நரம்புலாம் புடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த டைமிங்கில் நிறைய பெண்களுக்கு மார்பகத்தில் அரிப்பு ஏற்படலாம். அதாவது அந்த கருப்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதில் அரிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது மாய்ஸ்சரைசரோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஏதாவது அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு மார்பக அரிப்பு இருந்துச்சு அப்படின்னாலே ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் சோப்பு அதெல்லாம் அந்த இடத்துல அதிகமாக
யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க. ஒரே ஒரு டைம் லைட்டாக போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. மார்பக அரிப்பு இருந்துச்சுன்னா இது மாதிரி மாய்ஸ்சரைசர் ஆர் ஆயில் ஏதாவது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மார்பகத்தில் வந்து சேஞ்சஸ் இருக்குங்க. அண்ட் அவ்வளோதாங்க. அதே மாதிரி வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், அது உங்களுக்கு தெரியாது. போய் வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்து தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டேட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட பீரியட் சைக்கிள் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 10 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் போகிற யூரியனில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் வந்துட்டு கிடைக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.